ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தை வீடியோ எடுக்க வந்திருக்கோம். நானும் என்ன தான் வீடியோ எடுத்து போட்டாலும் யாரும் சரியாக பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேறீங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு மாதம் ஆச்சு நம்ம தோட்டத்தை வீடியோ போட்டு. இன்றைக்கி பாருங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்கன்னு பாருங்கள். நீங்களே எல்லாம் வளர்ந்துருக்கு, விளைஞ்சிருக்கு. உங்களுக்கு என்னென்ன பிடிக்குங்கிறத சொல்லுங்கள். பாருங்கள், புடலங்காவை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். புடலங்காய் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். புடலங்காய் கல் எதுவுமே கட்டலை. இந்த ஒரு கல் கட்டியிருக்கோம் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுல கல் கட்டலாமல் விட்ருவாங்க. இதை பாருங்கள், கல் கட்டியிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள் புடலங்காய். இது பாவக்காய் கொடி. இன்றைக்கி எல்லாத்தையும் அறுவடை பண்ணியாச்சுங்க. பாவக்காய்லாம் அறுவடை பண்ணியாச்சு. பாருங்கள், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால எல்லாம் பாவக்காய்லாம் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. பாருங்கள், பாவக்காய் இதோ கிடக்கு பாருங்கள். உங்களுக்கு பாவக்காய் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒன்று இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். பாவக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுவும் பாவக்காய் கொடி தான். இது சின்ன சின்ன பாவக்காய் இதுவாக இருக்கும். ரொம்ப பெரிய பாவக்காய் கிடையாது. இவ்வளோ இதுதான் பாவக்காவே. எப்படி இருக்குங்க பாருங்கள். இதுதான் பாவக்காய். இந்த பாவக்காவோட இதே தான் இவ்வளோ பெருசு தான் வளரும். இதெல்லாம் பெரிய பாவக்காய், இதெல்லாம் பெருசாக வளரும். இது கத்திரிக்காய். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் செடியை பாருங்கள். இது கத்திரிக்காய் செடி. இது மிளகா செடி. இது மிளகா இந்த மிளகா கிடையாது. இது ஊசி மிளகாம்பாங்க. எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெருசு தான் வளரும் இந்த மிளகா. இதை பாருங்கள், எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். சின்னதாக இருக்கும் அந்த மிளகா, பெருசாலாம் இருக்காது. நம்ம வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நம்பி தான் நான் இருக்கேன். இது பெரிய மிளகா, இன்னும் முளைக்கல. இது பாருங்கள். இது நம்மள்கிட்ட இருக்கிறது எல்லாமே இந்த ஊசி மிளகா தான். இதை பாருங்கள், ஊசி மிளகா. இது பாருங்கள், இதெல்லாம் ஊசி மிளகா. காரம் சும்மா சில்லுன்னு இருக்கும். இதில் தான் அந்த சிப்ஸ்லாம், காரமான சிப்ஸ்லாம் செய்கிறது இந்த மிளகாயில் தான் காரமான சிப்ஸ்லாம் செய்வாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஓகே, சூப்பராக பாருங்கள், நல்லாயிருக்கும். இது மணத்து தக்காளி. நாங்கள் எது போடுறோமோ இல்லையோ மணத்து தக்காளி மெயினாக போட்டு விட்ருவோம். இந்த பாருங்கள், இதெல்லாம் பாவக்காய். இதெல்லாம் இந்த பாவக்காய், சின்ன பாவக்காய். அதெல்லாம் சின்னதாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இந்த பெரிய பாவக்காய் தான் ரொம்ப கசக்கும். அது இந்த பாவக்காய்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொடியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கசக்கும், பெரிய பாவக்காய். இது தக்காளி எல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க. 1-2 தக்காளி இருக்குது. பழுத்து இருந்துச்சு, நல்லா செடியிலே பழுத்து இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. நானே 2 பழம் பிச்சு திண்டு போயிட்டேன். இதை பாருங்கள், பாவக்காயா. என்ன ஒன்றா அந்த பாவக்காயில் பாருங்க, தெரியுதுங்களா? இதை பாருங்கள், இந்த பாவக்காய்லாம் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இது கடையில் அந்த அளவுக்கு பார்க்க முடியாது நீங்கள். இது சின்ன பாவக்காய். இது பாருங்கள், சின்ன பாவக்காய். இது அதனால் அது கடையில் ரொம்ப நீங்கள் பார்த்துருக்க முடியாது. தெரியுதுங்களா? ஓகேவா? இது கடையில் நீங்கள் ரொம்ப பார்த்துருக்க முடியாது இந்த பாவக்காய். இது நாட்டு பாவக்காய்மாங்க. ஏன்னா இதில் இந்த காட்டில் தான் இந்த பாவக்காய் நிறையா இருக்கும். இது அவரைக்கொடி. இன்னும் கொடி வளரல, இப்போ தான் வளருது. இதோ 2 பேர் இருக்கானுங்க பாருங்கள். புடலங்காய்க்கு கல்லை கட்டும் ஊர் இதும்பாங்க. சொன்னமாரி கல்லை கட்டினா தான் அவன் நெளிகிறாங்கிறான், ஸ்ட்ரைட்டாக வராங்கிறான் தலைவன், இல்லைன்னா வரமாட்டான் போல் இருக்கு. எப்படி இருக்கான் பாருங்கள். இது கீரை, தண்டு கீரை போட்டிருந்தோம். எல்லாம் இதுவாகிடுச்சு. வெயில் ஓவர் ஆகிடுச்சிங்க, ஒன்றும் பண்ண முடியலங்க. மனுஷன் வெளில வரதே பெரிய விஷயமா இருக்குது. இதெல்லாம் மணத்து தக்காளி. ஒரு இதாகவே போட்டாச்சு மணத்தக்காளி. பாருங்கள், இதெல்லாம் மணத்தக்காளி பழம். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில. மணத்தக்காளி விதம்பாங்க. இதை வத்தல் போடுவாங்க மணத்து தக்காளியை. ஆனால் ரொம்ப பேர் இந்த மணத்தக்காளிலாம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இதை பாருங்கள், மிளகா சொன்னேன்ல, ஊசி மிளகா, அந்த மிளகா தான் இது. தலைவன் பழுத்து போயிட்டான். இதை பாருங்கள், பழுத்திருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்லாம் நல்லா இருக்குங்க, நல்லா காரமாக இருக்கும். இது இதெல்லாம் மணத்து தக்காளி. தென்னைப்பல் வச்சுருக்கோம். வாழை மரம். இன்னும் தலைவன் 2 பேர் இருக்கானுங்க. தார் 2 பேர் விட்ருக்கானுங்க. 2 பேர் தார் விட்ருக்காங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பசலைக்கீரை இருக்குது. இந்த கீரை நாங்கள் போட்டிருந்தோம். அது சரியான முறையில் இது பண்ண முடியல, பார்க்க முடியல. வெயிலில் ரொம்ப இதாகி போச்சு. வெயிலில் ரொம்ப காஞ்சி போனதுனால கீரை
பாதுகாக்க முடியல. அதனால் இது கீரையெல்லாம் போயிடுச்சு. வெண்டைக்காய் செடி உங்களுக்கு தான் தெரியும். வெண்டைக்காய் இந்த இருக்காரு பாருங்கள். வெண்டைக்காய் வந்து இப்போ இன்றைக்கி வந்து அத்துட்டு போயிட்டாங்க. இந்த பாருங்கள், இந்த ஒரு வெண்டைக்காய் இருக்கான் பாருங்கள். தெரியுதா வெண்டைக்காய்? இந்த பாருங்கள், இந்த இருக்கான் பாருங்கள். இருக்குது மரத்து செடியில் நிறையா இருக்குது வெண்டைக்காய். இன்றைக்கி வந்து அறுத்தாங்க, கொஞ்சம் தான் அறுத்துட்டு போனாங்க உங்களுக்கு. இந்த பாருங்கள், இதுவும் பாவக்காய் தான். பாவக்காய் கொடி. இவர் வெண்டைக்காய். எத்தனை பேருக்கெல்லாம் வெண்டைக்காய் செடி பிடிக்கும், பாவக்காய் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நிறைய பேர் பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. இது பாவக்காய், இது வெண்டைக்காய் பூ. இது பாருங்கள், இது வந்து பரங்கி கொடி. இது பிஞ்சு விட்ருக்கு பாருங்கள். முனையில் பிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா? ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதை பிஞ்சு விட்ருக்கு பாருங்கள். பாருங்கள் பாவக்காய். இது பாவக்காய் கொடி. இதோ பாருங்கள் பாவக்காய். இதோ பாருங்கள், தெரியுதா? நல்லா எடுத்து காட்டுறேன். தெரிறானா தலைவன்? பாவக்காய். இது வந்து டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் கடையில் திங்கிற பாவக்காயோட இந்த பாவக்காய் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். அப்படியே நேராக வந்தோம்னா வெண்டைக்காய். நாங்கள் வீட்டுக்கு வந்து இலையை வாங்குறது கிடையாது மெயினாக. பாருங்கள், இலையெல்லாம் ஏகப்பட்ட இலை இருக்கும். இலையில் சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்கிறாங்க. இலையை கழுவும் போது அதில் ஒரு பாக்டீரியா வரும். அந்த பாக்டீரியாவோட சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது பாருங்கள் வெண்டைக்காவை.